अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. தேவி பாகவதம் 6வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயம். தர்மம். முதல்ல கர்மாவை பத்தி சொன்னார். கர்மான்னா என்ன, எது அப்படிங்கறத பத்தி அந்த 3 விதமான பிராரப்தம், அந்த இதெல்லாம் கர்மாக்கள், எந்த கர்மா எப்படி பலன் நடக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்களை சொன்னார். அப்புறம் இப்ப தர்மம்னா என்ன அப்படின்னு தர்மத்தை பத்தி சொல்லின்னு வர்றார். அதுல 35 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். 36வது ஸ்லோகம். நூனம் சத்யயுகே ராஜன் பிராமணா வேதபாரகாக பராசக்தி அர்ச்சனரதாக தேவி தரிசன லாலசாக. சத்தியயுகம்னா கிருதயுகம். கிருதயுகத்துல பிராமணாலாம் எப்படி இருந்தா அப்படின்னா, கிருதயுகே ராஜன் அவள்லாம் எப்படி இருந்தா, வேத பாரகாக எல்லாரும் வேதத்தை அத்தியனம் பண்ணவங்களாவும், அப்புறம் பராசக்தி அர்ச்சன ரத்தாக அம்பாள் அர்ச்சனை பண்றதுலயே இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு இருக்கிற, ரத்தாகனா அதுலயே இன்டென்ட், அதுலயே ஈடுபாடு இருக்கிறவங்க, அதுலயே நாட்டமுடையவர்களா இருப்பவர்களாகவும், தேவி தரிசன லாலசாக அம்பாளை தரிசனம் பண்றது, கோவிலுக்கு போறது, அம்பாளை பாக்குறது, இந்த அம்பாளை பிரத்யட்சம் தபஸ் பண்ணி தரிசனம் பண்றதுல லாலசாக அதுல ஆவலுடையவர்களாகவும் இருந்தார்கள். காயத்ரி பிரணவாசக்தாக, காயத்ரி ஜபம் பிரணவ ஜபம், இதே காயத்ரி பிரணவாசக்தாக, காயத்ரி தியானகாரிணா, அது மட்டும் இல்ல காயத்ரி தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா, கிராமே கிராமே பராம்பாயாக பிராசாத கரணோத்சுகாக, ஒவ்வொரு கிராமத்திலையும், கிராமே கிராமேன ஒவ்வொரு கிராமத்திலையும் அம்பாளுக்கு கோவில் கட்டுறதுலயும், அந்த கோவிலை மெயின்டைன் பண்றது, அந்த கோவில பூஜை பண்றதுங்கிறது. காயத்ரி ஜப சம்சக்தாக, காயத்ரி பீஜைக்க மாயா பீஜைக்க ஜாதினா, காயத்ரி ஜப சம்சக்தாக. ஸோ காயத்ரியில ஆர்வம் உடையவர்களா, காயத்ரி இந்த புரஸ்கரணங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த காயத்ரி ஜபம் பண்றதுங்கிறது நம்ம சந்தியாவந்தனத்துல பண்ற ஜபத்தை தவிர பாக்கி ஜபங்கள்லாம் பண்ணும்போது காயத்ரி எவ்வளவு பண்ணிருக்கோமோ அதுதான், அந்த அளவுக்கு தான் பாக்கி ஜபங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதை தாண்டி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ வேற ஒரு ஜபம் பண்ணணும்னா அந்த ஜபத்தினுடைய சக்தி அதிகமா வரணும்னாக்க அதுக்கேற்ற மாதிரி காயத்ரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ காயத்ரி அண்டிதான், காயத்ரியை ஒட்டிதான் எல்லாமே இருக்குங்கிறதுனால ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காயத்ரி பிரணவாசக்தாக, காயத்ரி பிரணவம், காயத்ரியோட சேர்ந்த பிரணவம், அந்த இது இன்ஃபேக்ட் இதுல ஆவணியாவட்டத்துல மறுநாளைக்கு காயத்ரி ஜபம் பண்றோம் இல்லையா, அதை பிராணாயாம ரூபமாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1008 பிராணாயாமமாகவே. பிராணாயாமம்னா என்னன்னா, அது பிராயஷ்சித்தத்துக்காக விதிக்கப்பட்டதும் பிராணாயாமம். பிராயஷ்சித்தம் பிராணாயாமகான ஹோமம் எல்லாம் முடிஞ்ச ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த பிராணாயாமம்ங்கிறது பிராயஷ்சித்தமாக விதிக்கப்பட்டிருக்கிற பிராணாயாமம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மூச்சை கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு பிராணாயாமமும் 3 தடவை காயத்ரியோட திருப்பட்டே தாயத பிராணகா. குழந்தைகளா இருக்கும்போது ஒரு தடவை மூச்சு பிடிக்க முடியாதுங்கிறதுக்கு சொல்லிக்கிறோம், ஆனா அதுவே கடைசி வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ 3 தடவை காயத்ரி, அதாவது அந்த இது இருக்கிற வியாசரையும் சப்ரணவாம் சுசரஸ்காம் எல்லாத்தோடையும் சேர்ந்து 3 தடவை பிராணாயாமத்துக்கு காயத்ரியை சொல்லணும் இருக்கு. காயத்ரி பிரணவாசக்தாக. ஸோ பிராணாயாமாதி விஷயங்கள்ல காயத்ரியில ஆசக்தாக, அதுல ஈடுபாடு உடையவர்களாக, அதாவது சப்ரணமாம் சசிரஸ்காம்னு சவ்யாசக்திகாம்னு. ஸோ காயத்ரி பிரணவாசக்தாக, காயத்ரி தியானகாரிணா, அம்பாளைய நம்ம இப்ப இது பண்றதுக்குள்ள முக்தா வித்ருமஹேம நீரதவளஸ்காயின்னு காயத்ரி தியானகாரிணா. அப்புறம் காயத்ரி ஜப சம்சக்தாக, காயத்ரி ஜபத்திலேயே, அதாவது ஸ்லோகங்கள்லாம் எப்படி ரிஷிகளுக்கெல்லாம் நீண்ட ஆயுசு இருக்குன்னாக்க, அதாவது ரிஷியோ தீர்க்க சந்தியத்வா தீர்க்கமாயுர் அவாப்னியுகும் அப்படின்னு சுபாஷித ஸ்லோகங்கள் கூட, இதெல்லாம் ஸ்மிருதி ஸ்லோகங்கள் மட்டும் இல்லை, சுபாஷிதம் கூட, ரிஷியோ தீர்க்க சந்தியத்வா தீர்க்கமாயுர் அவாப்னியுகும், எவ்வளவுக்கு எவ்வளவு நீளம், எவ்வளவு தாராளமா, அதாவது எவ்வளவு நீண்ட சந்தியாவந்தனத்தை பண்ண முடியுமோ, சந்தியாவந்தனம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு, அதாவது ஜபங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ, பிராணாயாமங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய பாடி கண்ட்ரோலும் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி நீண்ட ஆயுசும் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால காயத்ரி ஜப சம்சக்தாக மாயா பீஜைக்கு ஜாத்தினகா, மாயா பீஜத்தை, இந்த மாயா பீஜம்னு சொல்லப்படுற பீஜம் இருக்கு பாருங்க, நம்ம அந்த
சசிகலா உபாக்கியானம் அந்த இவன் வந்தான சுதர்சனன் அவன்கிட்ட அந்த இது சொல்லி கொடுத்தது இல்லையா, அந்த மாதிரி மாயா பிஜேபிக்கு ஜாத்தினகான்னு அந்த பிஜேபியை ஜபம் பண்றவாளா இருக்கிறவா அப்படின்னார். அது மட்டும் இல்ல, கிராமே கிராமே பராம்பாயாக பிராசாத கரணோத்சுக்காக, ஒவ்வொரு கிராமத்திலையும் அம்பாளுடைய பிராசாதம்னாக்க கோவில், கோவில் கரண அதை கட்டுறதுல உச்சுக்காக, ஸோ அம்பாளுடைய கோவில் எல்லா இடத்துலயும் இருக்கணும்ட்டு. ஸ்வகர்ம நிரதா சர்வே, அதோட தங்களுடைய அனுஷ்டானத்தை விட்டுடாதுவா. ஸ்வகர்ம நிரதா சர்வே சத்திய சௌச்ச தயான்விதாக, இதுல நம்ம சத்வாரிம்ச சம்ஸ்காராக அப்படின்னு சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 40 சம்ஸ்காரம், அதாவது ஜாதகருக்கு நாமகரணம் அன்னப்பிராசன சவுளன்னு ஆரம்பிச்சு 40 சம்ஸ்காரங்கள் சொல்றாரு இல்லையா. இந்த 40 சம்ஸ்காரங்கள் எதுக்குன்னா அஷ்டவ் ஆத்ம மாத்திர குணாக அப்படின்னு இதுல 8 அந்த சௌத்திய சுவாத்திய இந்த இதெல்லாம் இந்த சத்திய இந்த மாதிரி 8 ஆத்ம குணங்கள் வளரணும் அப்படின்னு இருக்காரு. அதனாலதான் அந்த சம்ஸ்காரங்களை சொல்லும் போது அஷ்டாசத்வாரிம்ச சம்ஸ்காராகன்னே சொல்லுவா. 40 சம்ஸ்காரங்கள் மட்டும் இல்ல, இந்த குணங்களும் நம்மள சம்ஸ்காரம் பண்றது. இந்த குணங்கள் இல்லைன்னாக்கா இந்த சம்ஸ்காரங்கள் மட்டும், இதுதான் பின்னாடி அடுத்த அத்தியாயத்துல அதை பத்தி ரொம்ப விரிவா சொல்ல போறார். ஒரு மனுஷன் ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தா அந்த நல்ல காரியத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கணும், நல்ல காரியம் பண்ற அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதாக. ஸோ அதனால இந்த 40 சம்ஸ்காரங்களுக்கு இந்த 8 ஆத்ம குணங்கள் இருக்கு பாருங்க, அதுவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதாக அந்த ஆத்ம குணத்தை சொல்ற. சத்திய சௌச்ச தயா அன்பிதாக, சத்தியம்னாக்க எந்த காலத்திலையும் எப்பவுமே உண்மையை பேசுறது, சத்தியம் உண்மையா பேசுறது மட்டும் இல்ல, உண்மையா இருக்கிறது. நம்ம உண்மை சொல்றோங்கிறது மட்டும் இல்ல, நம்ம நடத்தையும் உண்மையா இருக்கணும். அந்த சத்தியம்ங்கிறது எக்காரணத்திலையும் புறத்தையாருக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. சௌச்சம் எல்லா விதமான சுத்தி, இந்த சுத்தியில எவ்வளவு முக்கியங்கிறத அடுத்த அத்தியாயத்துல இதோட சேர்ந்துதான் வரப்போறது. சுத்தியில திரவிய சுத்தி, கிரியா சுத்தி, பாவ சுத்தி அப்படின்லாம் பல விதமான சுத்திகள் இருக்கு. எல்லா விதமான சுத்தியும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லி புறத்தையார வயத்தறிச்சு கொட்டிக்கிறது இல்லை, புறத்தையார கஷ்டப்படுத்துறது இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும், தயான்விதாக அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த மூணும் சத்திய சௌச்ச தயான்விதாக திரையுக்த கர்ம நேரத்தாக. வேதங்கள்ல திரையின்னா வேதம், வேதத்துல நம்மளுக்கு என்னென்ன விதமான அனுஷ்டானங்கள் சொல்லியிருக்கோ கர்மாக்கள், பிரயுக்த கர்ம நிரதாக தத்துவஜான விசாரதாக. இந்த கர்மாவை வெறும் கர்மாவா பண்ணாம கர்மாவனுடைய, அதாவது ஜெயேவ வித்யா உபனிஷதா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவத்தின்னு உபனிஷத். நம்ம ஒரு கர்மாவை பண்ணும்போது அந்த கர்மாவை ஸ்ரத்தையா வித்யா உபனிஷதா, அந்த இது என்ன ஆகும்னா அந்த கர்மாவை பண்றதுக்கான ஸ்ரத்த பூர்ணமா இருக்கணும், அந்த கர்மாவை பத்தின ஞானம் இருக்கணும், அதை பத்தின உண்மையான சிக்னிபிகன்ஸ் என்ன அதெல்லாமும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அதனாலதான் என்ன பண்ண தத்துவ ஜானம், அது மட்டும் இல்ல வாஸ்தவமான தத்துவ ஜானம். அதனாலதான் நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பிரம்மசூத்திரத்துல கூட இதெல்லாம் சரி அதிகரணங்கள்ல சொல்லியிருக்கார். இது முக்கியமா இந்த சாந்தோக்கியத்துல இருக்கு பாருங்க. சாந்தோக்கியத்துல முதல் 2-3 அத்தியாயம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கர்மா பண்ணும்போது கர்மாவை எப்படி உபாசனை பண்றது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதாவது காயத்ரி உபாசனம், அதுக்கப்புறம் அந்த கர்மால வரக்கூடிய இந்த உத்காத்திரு இதுவெல்லாம் இருக்காது பாருங்க, அந்த ஹிங்கார உபாசனம், இந்த மாதிரி பலவித உபாசனங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த ஆதித்ய உபாசனம்னு இந்த உபாசனங்கள், இந்த கர்மாவினுடைய தாத்பரியம், இந்த கர்மாவனால பிரதிபாதனம் பண்ணப்படுற தேவத்தை யாரு அப்படின்னு அந்த தேவதையினுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டு அந்த தேவதையை நம்ம என்ன பண்ணணும், உபாசிக்கிற விதத்துல அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தத்துவ ஞான விசாரதாக, வாஸ்தவமான தத்துவ ஞானத்தையும் இல்ல பிரம்ம தத்துவ ஞானத்தையும் அறிந்தவர்கள். தத்துவ ஞான விசாரதாக, விரும்ப அறிந்தவர்கள் இல்ல, விசாரதாக வைசத்தியம், அதாவது சாட்சத் அபரோக்ஷ ஞானம் வந்தவர்கள், அது தெளிவா இருக்கிறவர்கள் அர்த்தம். அபவன், அப்படியாக பிராமணர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னார். அபவன் என்ன கிருதயுகத்துல, இது இப்ப கலியுகம் வந்தாச்சு. ஏன்னா பரீட்சித் ராஜா வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, பரீட்சித் வரும்போதே கலியுகம் வந்துடுச்சு, ஜனமேஜயன் வந்ததுல. அதனால கலியினுடைய பிரபாவத்தினாலதான் அந்த ரிஷிகிட்ட அவன் அவகேளனமா நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால கலி வந்தாச்சு. அதனால சத்தியுகே அப்படி அபவன் அப்படின்னு அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். சத்ரியா சத்ர பிரஜாபரண தத்பராக, சத்திரியர்கள் எப்படி இருந்தார்கள்னா பிரஜாபரண மக்களை காப்பாற்றுவதில் அவர்களை என்ன பண்ற, பரணன்னா தாங்கிறதுன்னு அர்த்தம். ஜனங்கள் அவ்வளவு பெரிய தாங்குன்னு தாங்கிட்டு இருந்தார்கள் அப்படின்னு. பிரஜாபரண தத்பராக வைசியாசு கிருஷி வாணிஜ்ய கோசேவா நிரதாக,
கிருஷி வாணிஜ்ய கோசேவா இதெல்லாம் வந்து வைசியர்களுக்காக விதிக்கப்பட்டது. அதே மாதிரி சூத்ராகா சேவா பராஸ்திர புண்ணிய சத்திய யுகே நிருப. ஸோ அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் என்னவோ அந்த கர்மாக்களை இவர்கள் சேவாபராக அவர்கள்லாம் வந்து என்ன ஆகும்னாக்க பாக்கி சேவைகள் என்ன இருக்கோ அந்த சேவைகள் எப்படி செய்யறது அப்படின்னு அதுல ஈடுபாடு உடையவர்களாக பராம்பா பூஜனாசக்தாக. ஆனா எல்லாம் சர்வே வர்ணாக பராம்பா பூஜனாசக்தாக தங்களுடைய கர்மாவை பண்றதோட நிக்கல, பராம்பா பூஜனாசக்தாக அம்பாளுடைய பூஜனையிலும் ஈடுபட்டவர்களாக ஆசக்தாக அதில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். சர்வே வர்ணா பரேயுகே, பரேயுகன உத்தம யுகத்துல சத்திய யுகத்துல. ததா திரேதா யுகே, திரேதா யுகத்துல இருக்கு கிஞ்சின் யூனாக தர்மஸ்ய சம்ஸ்கிருதி, தர்மஸ்ய சம்ஸ்கிருதி கிஞ்சின் யூனா. தர்மம் கொஞ்சம் குறைஞ்சதான் சொல்லுவாங்க சாதாரணமா. தர்மம்ங்கிறது தர்மஸ்துவம் ரிஷரூபேனு, தர்மம் வந்து ஒரு காளமாடு மாதிரி தர்மத்தை, அதனாலதான் பகவான் பரமசிவனோட வாகனமாக தர்மத்தை சொல்லியிருக்கு இல்லையா. அந்த காளமாடு மாதிரி இருக்கு, அதுக்கு 4 காலம். அந்த 4 காலில் இது இருக்கு பாருங்க. கிருத்தயுகத்துல அது 4 காலில் தைரியமா ஜம்முன்னு நின்றுட்டு இருக்கு. திரேதா யுகம் வரும்போது 1 கால் போயிடுறது, துவாபர யுகம் வரும்போது 2 கால் போயிடுறது, இது 2 கால் போயிடுறது. திரேதா யுகத்துல 1 கால் போயிடுறது, துவாபர யுகத்துல 2 கால் போயிடுது, கலியுகத்துல 3 காலும் போயிட்டு 1 கால்ல, அதாவது சத்தியம்ங்கிற ஒரே ஒரு அம்சத்துல மட்டும், அதாவது சத்தியம் மட்டும் இருந்தா போறோம், அது இருந்தா ஓரளவுக்கு என்ன பண்ணா மனுஷன் இந்த இடத்துல கடை தேற்றத்துல அடைஞ்சுள்ளாம், பாக்கி எல்லாம் இல்லாட்டாலும் கூட அப்படிங்கிற மாதிரி. அதான் கிஞ்சின் யூனா தர்மஸ்ய சம்ஸ்கிருதி, துவாபரேக விசேஷேன யூனா சத்திய யுக ஸ்திதி. சத்தியுகத்துல தர்மம் எப்படி இருந்ததோ துவாபரேக விசேஷேன யூனா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா குறைஞ்சு போச்சு. பூர்வம் ஏ ராட்சசா ராஜன் ஏ கலவு பிராமணா ஸ்மிருதாக. கொஞ்சம் கேட்கறதுக்கு எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். கலியுகத்துல எப்படி இருக்கா அப்படின்னார். அதாவது சொல்றது தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். உபனிஷத்து வந்து சாதாரணமா கலட்டா பண்றது, சாரி இந்த புராணங்கள் சாதாரணமா கலட்டா பண்றது அப்படி இல்லைன்னாக்க இதெல்லாம் வந்து தப்பா பேசுறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதுல நீங்க பார்த்தீங்கன்னாக்க ராட்சசெல்லாம் அந்த பாக்கி 3 யுகத்துல, அதாவது பாக்கி 2 யுகத்துல, குறிப்பா இந்த இது கிருத யுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் ராட்சசாலுங்கிறவா தனியா இருந்தா, அவ யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விதத்துல இருந்தா. ஸோ பாக்கி பேருக்கு ராட்சசாலிட்டேருந்து ப்ராப்ளம் வந்தது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ராட்சசாலுங்கிறவா 2 பேரும் தனித்தனியா இருந்தா. திரேதா யுகத்துல வரும்போது ஜனங்களோட கலந்து இருந்துட்டா. ஆனா இங்க வரும்போது ஜனங்களோட தனியாவும் இல்லை கலந்தும் இல்லை. யார ராட்சசால்னு சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த கீதையில வரும்போது என்ன ஆகும், ஸ்ரத்தாத்திரய விபாக யோகம், தேவாசுர விபாக யோகம் எல்லாம் இதெல்லாம் பல பேருக்கு பாருங்க, நம்ம கிட்டயே 2 அம்சங்களும் தனித்தனியா கலந்து இருக்கு. எல்லா அம்சங்களும் தனித்தனியா கலந்து இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றது, யாரை ஐடென்டிஃபை பண்றது, நம்ம இன்னொருத்தனை பார்த்து ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தனை பார்த்து ராட்சசன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொருத்தையும் என்ன ஆகும், அந்த குணங்கள் இருக்கிறதுனால நம்மள எவல்யூஷனுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், எப்படி எவால்வ் ஆறுது அப்படிங்கறத இது பண்ணணும். ஸோ பூர்வம், அதாவது பூர்வ யுகத்துல ஏ ராட்சசாராஜன் அவர்கள் கலியில என்னாகும், தங்களை வந்து ரொம்ப தார்மிகாள் அப்படின்னு சொல்லிக்கிறவாளா ஆயிடுவா. பிராமணானா பிராமணா மட்டும் இல்லை இந்த இடத்துல. பிராமணாகனாக்க தங்களை வந்து சகல விதமான வைதிக தர்மங்களை ஃபாலோ பண்றவாள்னும் இல்ல தார்மிகாள்னும் அந்த மாதிரி அவர்கள் என்ன பண்ணுவான், தங்களை இந்த மாதிரி தங்களை ஐடென்டிஃபை பண்ணிப்பா, தங்களை காமிச்சுப்பா அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தனியா இல்லை, யார்கிட்ட எந்த அம்சம், யாரை எப்படி பாக்குறது, யாரை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு தனியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவாளாக இல்லை. பாக்கண்ட நிறதாஸ்திராயா பவந்தி ஜனவஞ்சகாக. அதனால என்ன ஆகும், யார் நல்லவன் யார் கெட்டவன் தனியா, அதாவது யாரை நம்ம நல்லவன் நினைக்கிறோமோ அவனே ஏதோ ஒரு சமயத்துல ஒரு மாதிரி மாறுறான், கெட்டவன் நினைக்கிறோன்னு இன்னொரு சமயத்துல இன்னொருத்தல். எல்லாருமே எல்லாருக்கும் கெட்டவாளா இருக்க போறது இல்லை, எல்லாருக்கும் நல்லவாளா இருக்க போறது இல்லை. தங்களுக்கு ஒழுங்கப்பட்டவாளுக்கு நல்ல வாழ்க்கை நல்லவாளா கெட்டவாளா தான் இருக்க போறா. ஆனா எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தர் விஷயத்திலயும் நல்லவாளா கெட்டவாளா இருக்கலாம். அதனால என்ன ஆகுது, கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம தான் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், முக்கியமா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஏமாந்து போய் நம்ம என்ன ஆயிடும், ஏமாந்துட்டோம்னாக்க டைம் வேஸ்டா போயிடும் இல்லையா, அவ்வளவு டைம் வேஸ்டா போயிடும் இல்லையா. அதனால இவர்கள்லாம் ஜனவஞ்சகாக அசத்தியவாதின சர்வே வேத தர்ம விவர்ஜிதாக அந்த மாதிரியாக ஆயிடுவாங்க அப்படின்னு வர்ணிக்கிறார். அசத்தியவாதினஹா
என்ன நம்ம ஏமாந்து போனோம்னா அவர்கள் உண்மை பேசாதவாளா இருக்கணும், தாங்க பேசுற பொய்ய உண்மை போல பேசுறவாளா இருக்கணும், அதை பார்த்து நம்ம ஏமாந்து போகணும். அப்புறம் வேத தர்ம விவர்ஜிதாக, அந்த தர்மங்கள் இல்லாம இதுதான் வேத தர்மம்னு வெவ்வேறு விதமா வேத தர்மத்தை இன்டர்பிரட் பண்றவா. தாம்பிகாக, அதோட தாங்க பண்ற அனுஷ்டானங்களை புறத்தியார் பார்க்கணுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி பண்றது. டம்பம், அதாவது ஒரு ஆடம்பரத்துக்காக. தாம்பிகாக, லோக சத்துராக, வேர்ல்ட்லி வைஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அதான் லோக சத்துராக. மானினஹா வேதவர்ஜிதாக, சூத்ர சேவாபராஸ்தேத்தின் நானா தர்ம பிரவர்த்தகாக. அதாவது இவெல்லாம் என்ன ஆகும், எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல சம்பாதிச்சா போறோம் அப்படின்னு இருக்கிறவா. நானா தர்ம பிரவர்த்தகாக. வேத நிந்தாக்கராக, வேதத்தை நிந்திப்பவர்கள். குரூராக, தர்ம பிரஷ்டா, அதிவாதுக்காக, ரொம்ப ஆர்ஜி பண்றவாளா இருப்பா. ரொம்ப ஆர்ஜி பண்றோம்னா எல்லை மீறி ஆர்ஜி பண்றவாளா, விஷயங்களை எப்படி ஆர்ஜி பண்ணி எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமோ அந்த மாதிரி இல்லாம ஆப்போசிட் பாயிண்ட ரொம்ப எஃபெக்டிவா லாஜிக்கலா எஸ்டாப்ளிஷ் பண்றவாளா. யதா யதா கலிர் விருத்திம் யாதி ராஜன் ததா ததா தர்மஸ்ய சத்தியமூலசிய. அதான் தர்மஸ்ய சத்தியமூலசு. தர்மம்ங்கிறது சத்தியத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. க்ஷயா சர்வாத்மனா பவே. அதாவது சத்தியம்ங்கிறத யாருமே ஃபாலோ பண்ண மாட்டா. சத்தியத்தை அனுஷ்டானம் பண்றவா, சத்தியத்தை ஃபாலோ பண்றவா, சத்தியத்தை அவலம்பனம் பண்ணணும்னு நினைக்கிறவாள் என்ன ஆகும், குறைஞ்சு போயிடுவா. அதனால சத்தியத்தை அடிப்படையாக கொண்ட தர்மத்துக்கு க்ஷயா சர்வாத்மனா பை ஆல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் மீன்ஸ், எல்லா விதத்திலையும் அந்த தர்மம்ங்கிறது என்னாகும், இல்லாம போயிடும் அப்படின்னார். ததைவ கத்திரியா வைசியா சூத்ராசு, அதேதான் பாக்கி எல்லாரும் கூட அதே மாதிரிதான். பிராமணா மட்டுங்கிறது இல்ல. அசத்தியவாதின பாபா சதா வர்ணேதராக்களோ சூத்ர தர்ம ரதா விப்ராக பிரதிகிரக பராயணாக. முக்கியமா அது ஒண்ணுதான் இருக்கும், பிரதிகிரகம். அதாவது அதையே என்ன பண்ணுவா, எனக்குடு உனக்குடுன்னு போட்டி போட்டு பிரதிகிரகம் வாங்குறதா, அதுதான் இருக்கும். பவிஷ்யந்தி கலோராஜன் யுகே விருத்தின் கதாக்கில. இப்படிப்பட்டவர்கள் இந்த யுகத்துல விருத்தி அடைகிறவாளா இருப்பா. காமச்சாரா ஸ்திரியஸ்தா, காம லோப மோக சமன்விதாக. புருஷால் மட்டும்தானே, ஸ்திரீகளும் அப்படிதான் இருப்பா. காமச்சாராக அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் எந்த விதமான அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோ, எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோ அந்த மாதிரி சொல்லாம காமச்சாராக தங்கள் மனதுக்கு ஏற்ற விதத்துல இதுதான் நல்லது, இப்படிதான் இருக்கணும் அப்படி என்று நடந்து கொள்பவர்களாய், காம லோப மோக சமன்விதாக இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாய், பாபாக நித்யாபிவாதின்யா சதா கிளேசரதாக. பாபாக நித்யாபிவாதின்யா, நித்யானாக்க சாதாரணமா தெரியும் அவர்கள் பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னா, நித்யா அபிவாதினி, நித்யா போய் பேசுறது மட்டும் இல்ல, அவளுடைய பிஹேவியரும் அதுக்கேற்ற மாதிரி. அதோட என்ன ஆகும்னா கிளேசரதாக, கிளேசம் அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷா பஞ்ச கிளேசாகன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல, அதாவது அகங்காரம் கர்வம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டவர்களாய் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண, இதை வெளியில எடுத்து காட்டுறதுன்னு என்ன அர்த்தம், இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாக தங்களை வெளிப்படுத்தி, அதாவது நான் கர்வத்தோட இருக்கேன்னு சொல்ல போறது இல்லை, ஆனா நான் அவ்வளவு கெட்டிக்காரியா இருக்கேன், அவ்வளவு விஷயத்துல கரெக்டா இருக்கேன், என்ன போய் எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு என்ன ஆகும், புறத்தையார் என்ன ஆர்கியூ பண்றாங்கிறது அந்த ஆர்கியூமெண்ட்டை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாத, அதான் கிளேசத்துல ஈடுபாடுன்னா, கிளேசம்ங்கிறது எதெல்லாம் கிளேசமோ அந்த மாதிரி குணங்களை பிரதானமாக உடையவர்களாயின்னு அர்த்தம். அதுதான் கிளேசத்துல ஈடுபாடு. சதா கிளேசரதாக ஸ்வபர்திரு வஞ்சகாக நித்தியம் தர்ம பாஷண பண்டிதாக. அவர்கள் கூட தர்ம பாஷண, தர்மத்தையே பேசுவதில் ரொம்ப கெட்டிக்காரிகளாய் அப்படின்னு அர்த்தம். பவந்தி ஏவம் விதா நாரியா பாபிஷ்டாஸ்த கலவுயுகே. அதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஹார சுத்தியா நிருபத்தே சித்த சுத்தி ஜாயத்தே. இதுல முக்கியமா இது ஒண்ணு சொன்னார், பின்னாடி அடுத்த அத்தியாயத்துல சொல்ல போறார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடைய சண்டையை பத்தி பிரதானமா பேச போறார் இந்த இடத்துல. அவ 2 பேருக்கும் சண்டை வரும்போது அந்த சண்டைக்கு காரணம் என்னன்னா, அந்த சண்டைக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி இதை பத்தி சொல்ல போறார், அதாவது தீர்த்த யாத்திரைகளை பத்தி. அந்த தீர்த்த யாத்திரை எப்ப பலன் கொடுக்கும், எப்ப பலன் கொடுக்காது, தீர்த்த யாத்திரை பண்ணணும்னா நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல சத்துவ சுத்திங்கிறது முக்கியமா ஒரு விஷயம் வேணும். அதாவது நம்மளுடைய மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்னு, மனசுல ஈடுபாடு ஐக்காகிரியம் போகணும். அதாவது நம்ம ஒரு தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மனசை சதற விடாம, பாக்கி விஷயங்கள்ல மனசு போகாம சவேக சித்தமா எந்த விஷயத்தை தியானம் பண்றோமோ அந்த விஷயமா. நம்ம கிரிக்கெட் பாக்குறோம்,
கிரிக்கெட் பார்க்கும்போது என்ன ஆகும், மேட்ச் வந்து ஒரு ஃபைனல் வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு. ஒரு டிஃப் அந்த மாதிரி, அதாவது என்ன ஆகும், இந்த லாஸ்ட் ஓவர் இவன் ஜெயிக்கிறானா அவன் ஜெயிக்கிறானா, ரெண்டு பேரும் ஈக்குவலா பொசிஷன் அப்படின்ற மாதிரி இடத்துல என்ன ஆக போறதோன்னு சீட்டு நுனியில நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோங்கிற ஒரு சூழ்நிலை வருது பாருங்க. அந்த சூழ்நிலையில எது ஒண்ணுத்தையும் வேற ஒரு அட்டென்ஷன் நம்ம மனசுல இருக்கோ, வேற கவனம் இருக்கோ, நம்ம மனசு சிதறதோ, அனண்ட யார் இருக்கா, யார் குதிக்கிறா, எவா எல்லாம் என்ன பண்றாங்கிறத பாக்குறோமோ, பூரா 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 நம்ம கவனம், நம்ம அட்டென்ஷன் அத்தனையும் அந்த விளையாட்டுலயே இருக்கா இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து மனசு கான்சென்ட்ரேஷன் இல்லைங்கிறது இல்லை, மனசுல டெஃபினட்டா கான்சென்ட்ரேஷன் இருக்கு, நம்மளால பண்ண முடியறது. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் குறைச்சலா இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல பண்ண முடியல, அவ்வளவுதான். அதுல இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிக்கணும், அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வேணும். அந்த கான்சென்ட்ரேஷன் அதோட பாக்கி அம்சங்கள் எல்லாமும் சேர்ந்ததுதான் சித்த சுத்தின்னு பேரு. அந்த சித்த சுத்திக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆகார சுத்தி. ஆகார சுத்திங்கிறது திரவிய சுத்தியிலிருந்து பாவ சுத்தியிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆகார சுத்தினாக்க நம்ம ஹைஜீனிக்கா ஃபுட்டு ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆகாரத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன விதத்துல சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதிக்கிற பணமும், அதாவது இந்த ஆகாரத்தை ப்ரொக்யூர் பண்றதுக்காக நம்ம சம்பாதிக்கிற பணமும் ப்ராப்பரான முறையில சம்பாதிக்கப்பட்டதா, நியாயமான நேர்மையான முறையில சம்பாதிக்கப்பட்டதா இருக்கணும். அந்த ஆகாரத்தினால வாங்கப்பட்ட திரவியங்கள் இல்ல அது நம்மளால சம்பாதிக்கப்பட்ட திரவியங்களும் நியாயமான நேர்மையான முறையில வாங்கப்பட்டதா. இப்ப யாராவது நம்மளுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொன்னோம்னாக்க அவ கொடுக்குறவாளும் நல்ல மனசு உடையவாளா, அவளும் சரியான முறையில சம்பாதிச்சவாளா. அது தப்பான வழியில அவ சம்பாதிச்சு அவ நம்ம கிட்ட கொடுத்துட்டாள்னாக்க நம்மளுக்கு என்ன ஆயிடும், அந்த மனசுல சுத்தி வராது அப்படிங்கிற. ஸோ அதனால அந்த மாதிரி முறையில அதே மாதிரி அதை என்ன பண்ணணும், அது சமைக்கும் போதும் எப்படி சமைக்கணுமோ எந்த விதத்துல சமைக்கணுமோ அந்த மாதிரி சரியான முறையில அது சமைக்கிறது. பகவான் நாமாவோடய சமைச்சுட்டு இருக்கணும். அந்த காலத்துலாம் வரும்போது என்ன பண்ணுவான்னாக்க இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு சமைக்கிறது. அந்த நேரத்துல டிவி பார்த்துட்டு டிவியில அடுத்த சீரியல் என்ன ஆகுமோ, அடுத்த ப்ரோக்ராம் எப்படி டெவலப் ஆயிருக்குமோ அப்படின்னு அந்த சீரியலை நினைக்காம அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது வியசனங்கள்னு சொல்றோம் பாருங்க, அந்த வியசனங்கள்ல மனசு போகாமல் அந்த நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், தயிர் புக்தான் அப்பிரதாய வித்யா, பகவானுக்கு அதை நிவேதனம் பண்ணிட்டு வைஷ்ணவேவாதி கர்மாக்கள் பகவானுக்கு எப்படி நிவேதனம் பண்ணணுமோ அந்த மாதிரி நிவேதனம் பண்ணிட்டு அதை எவ்வளவு சாப்பிடணுமோ எப்ப எப்படி சாப்பிடணுமோ பரிசேஷனாதிகளோட இல்லையா, இந்த மாதிரி சரியான முறையில சாப்பிடுறது இருக்கே. அது மட்டும் இல்ல, யார் யாருக்கெல்லாம் போட்டுட்டு ஆத்துல தெளிவா இருந்தா அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதிதி சத்காரங்கள்லாம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னா அவள்லாம் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சரியான முறையில சாப்பிட்றது இருக்கு பாருங்க, இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் கரெக்டா முறையில பாராயணம் பண்ணணும். அப்படி அப்படி ஃபாலோ பண்ணும்போதுதான் அது சுத்தமான ஆகாரமாக ஆறுது. ஸோ ஆகார சுத்தம், அந்த மாதிரி சுத்தமான ஆகாரத்தை பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து வேற விதமான தவறான ஆகாரத்தை சாப்பிடணுங்கிற எண்ணம் தோணாது. அப்படி தோணாம இருக்கும்போது சத்துவ சுத்தி, ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி, சத்துவ சுத்தம் துருவாஸ்மிருதின்னு சாந்தோக்கிய உபநிஷத் சொல்றது. அந்த துருவாயாம் ஸ்மிருத்தியாம் சர்வ கிரந்தியாம் விப்ரமோக்ஷான்னு இந்த ஆகார சுத்தி இருந்தா, ஆகார சுத்தி தான் மோட்சத்துக்கான வழி, மோட்சத்துக்கான துவாரம், மோட்சத்துக்கான சாவி. சர்வ கிரந்தினாம் நம்மள இந்த உலகத்துல கட்டி போடுற எல்லா முடிச்சுகள்ல இருந்தும் நம்மள அவுத்து விடுறது அப்படின்னு, அதுதான் முக்கியம். ஸோ ஆகார சுத்தியான் இருப்பதே சித்த சுத்திஷ்டி ஜாயத்தே சுத்தே சித்தே பிரகாசஸ்யா தர்மஸ்ய நிருபசத்தம. சுத்தே சித்தே, மனசு எப்ப சுத்தமா இருக்கோ அப்பதான் அந்த மனசுல தர்மம் பிரகாசிக்கும். தர்மம் பிரகாசிக்கணும்னா தர்மம் நம்ம மனசுல தோணணும்னு சொன்னா ஆகார சுத்திங்கிறது ரொம்ப முக்கியம், அது வேணும் அப்படின்னு. அதுதான் விருத்த சங்கர தோஷேன ஜாயத்தே தர்ம சங்கரஹா. அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா சங்கரம், இந்த சங்கரம்ங்கிறது நம்ம வந்து அர்ஜுன விஷாத யோகத்துல பார்த்திருக்கோம் இல்லையா. சங்கரம்னா மிக்சப், விருத்தம்னா நம்மளுடைய கான்டக்ட் அண்ட் பிஹேவியர். நம்ம கான்டக்ட் அண்ட் பிஹேவியர் இருக்கு பாருங்க, எப்ப எதை செய்யணும், எங்க எதை செய்யணும், எந்த கான்டெக்ட்ல எதை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டா தெரியணும். எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், எந்த தர்மத்தை எப்ப அனுஷ்டானம் பண்ணணும், எந்த தர்மத்தை, அதாவது இப்ப கிரகஸ்தன் பண்ண வேண்டிய தர்மத்தை பிரம்மச்சாரி பண்றதா இருந்தாலும் பிரம்மச்சாரி பண்ற தர்மத்தை கிரகஸ்தன் பண்ணாலும் கரெக்டா இருக்குமோ. ஸோ பிரம்மச்சாரியோட தர்மத்தை பிரம்மச்சாரி தான், கிரகஸ்தனோட தர்மத்தை கிரகஸ்தன் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கான்டெக்ட மாறி அனுஷ்டானம் பண்றது இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் விருத்த. விருத்தன்னா அந்த இது இருக்கு பாருங்க, அதவா விருத்த விசிகிச்சா கர்ம விசிகிச்சா வாக்கியாத்துன்னு தைத்திரிய உபநிஷத்துல பார்க்கணும் இல்லையா. கர்ம விசிகிச்சா, கர்மானா நம்ம பண்ற அனுஷ்டானம்,
விருத்தனா நம்மளுடைய நடத்த பிஹேவியர் கான்டெக்ட். ஸோ இந்த கான்டெக்ட் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. விருத்த சங்கர தோஷேன ஜாயத்தே தர்ம சங்கரஹா. நம்ம தப்பா புரிஞ்சுட்டு நம்ம தப்பா பிஹேவ் பண்ணோம்னா தர்மத்திலையும் மிக்சப் ஏற்படுறது. அதாவது நம்ம பண்ணக்கூடாத தர்மத்தை தர்மம் தான், நம்ம பண்ணக்கூடாத விஷயத்த பண்றோம். நம்ம பண்ணக்கூடாத விஷயத்த அந்த சந்தியாவந்தன சாதாரணமா ரெகுலரா சொல்ல வேண்டிய விஷயம் தான். சந்தியாவந்தன காலம், சந்தியாவந்தன காலத்துல முக்கியமா சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது நான் வந்து கோவிலுக்கு போறேன், இல்ல வேற ஒரு காரியம் புண்ணிய காரியம் தான், நான் அந்த புண்ணிய காரியம் பண்றேன்னாக்க சந்தியாவந்தனம் பண்ணாம அந்த புண்ணிய காரியம் பண்ண அந்த புண்ணியகாரம் பலனை கொடுக்க முடியுமோ? சந்தியாவந்தனம் பண்ணினாவிட்டுதான் அந்த புண்ணிய காரியம் பண்ணினதுக்கான காலம் வருது, புண்ணிய காரியம் பண்றதுக்கான காலம் வருது. ஸோ சந்தியாவந்தனம் பண்ணும்போது அந்த புண்ணிய காலம் நம்ம கிட்ட புண்ணியமா இல்லாம நிக்கிறது அது. ஸோ இதுல எது முக்கியமா பண்ணணுமோ அந்த மாதிரி அந்தந்த நேரத்துல பண்ண வேண்டிய தர்மங்கள். இந்த நேரத்துல பெரியவாளுக்கு ஆத்துல உடம்பு சரியில்லாம போயிடுது, அவளை உடனே கவனிக்கணும்னாக்க ஸோ இதுதான் காலாதீதங்கள் இல்லையா? அதான் விருத்த சங்கர தோஷேன ஜாயத்தே தர்ம சங்கரஹா. தர்மஸ்ய சங்கரே ஜாதே நூனம் சாத் வர்ண சங்கரஹா. ஏவம் கலியுகே பூப சர்வ தர்ம விவர்ஜிதே. இந்த மாதிரி என்ன ஆகும், விஷயங்களை புரிஞ்சுக்காததுனால எதை எப்ப எப்படி செய்யணுங்க, முதல்ல ஆகார தோஷம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து என்ன எடுது விருத்த சங்கர தோஷம், நம்மளுடைய கான்டெக்ட் எதை எப்ப எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது. இந்த மாதிரி மிக்சப்னால ஒவ்வொரு மிக்சப்பா ஏறி போயிட்டே இருக்கு, தர்மத்தை கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. அதனாலதான் தர்மம், அதாவது நம்ம தர்மம் பண்ணாம இல்லை, ஆனா நம்ம தர்மம் பண்றோம், அது நம்ம பண்ண வேண்டிய தர்மமா நம்மளுடைய தர்மமா அதான் கேள்வி. அதனாலதான் தர்மம் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறார். ஸோ ஏவம் கலியுகே பூப சர்வ தர்ம விவர்ஜிதே. இந்த மாதிரி கலியுகமானது சர்வ தர்ம விவர்ஜிதமாக ஆகும்போது லாகட்டிவ் அப்சல்யூட் சதி சப்தமே வர்ண தர்ம வார்த்தைஷா ந குத்ரா பிவலபியதே. ஸோ அப்ப என்ன ஆயிடுது, ஸ்வவர்ண தர்ம வார்த்தா, அவாவா தர்மத்தை ஃபாலோ பண்றது. இப்ப எது தர்மம்னே தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். அப்ப எது தர்மம்னே தெரியாத சூழ்நிலை எல்லாரும் தர்மத்தை பண்றோம், இதுதான் தர்மம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இதையே தர்மம்னு நினைச்சுக்கிறோம். அப்ப அந்த நியதிங்கிறது என்ன ஆயிடும், அந்த வார்த்தையே போயிடும், அது புரியாம போயிடும். அவ்வளவுதான். நீ யாரு உனக்கு தான் தெரியுமா அப்படின்னு திருப்பி கேள்வி வரும். மகாந்தோபிக்கு தர்மஜ்ஞாக அதர்மம் குருவதே என்ற மகாந்தோபி என்ன ஆகும், யார நம்ம மகாந்தோபி, அதாவது சர்வத்திர தர்மம் புரியாம போகும்பொழுது யார் புரிஞ்சுருப்பா யார் புரிஞ்சுக்கலன்னு எப்படி பேசுறது? அதனால மகாந்தோபி அவர்களும் தங்களுடைய தர்மத்தை புரிஞ்சுக்க முடியாத, அதாவது கலியினுடைய பிரபாவத்தினால மெஜாரிட்டி இல்லையா, கலியினுடைய பிரபாவத்தினால ஒரு இன்ஃபுளுயன்ஸ், அதிகப்படியான ஜனங்களுடைய ஒரு இதனால பிரஷர், அதனால என்ன ஆகும், புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றவா கூட புரிஞ்சுக்க முடியாம போயிடும். கலி சுவாவ ஏவைஷ பரிகாரியோ நினைச்சு, இது கலியோட சுபாவம், இத ஓவர் கம் பண்றதுங்கிறதுலாம் கஷ்டம், இதை திருத்த முடியுங்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு. இது எப்படி இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்றது, அதாவது சூழ்நிலையை மாற்ற முடியாது, சிச்சுவேஷனை மாற்ற முடியாது, நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது, அம்பாளுடைய திருவடி ஒண்ணுதான் சரணம். தஸ்மாத் அத்திர மனுஷியானாம் சுபாவாத் பாபகாரினாம். இயல்பாகவே, அதாவது எது சரின்னே தெரியாம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், சரின்னு நம்ம எதையோ புரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால சுபாவாத் பாபகாரினாம் நிஷ்கிருதி நகி ராஜேந்திர சாமானிய உபாயத்தோ பவே. இதுக்கு நிஷ்கிருதி சாமானிய உபாயத்தா, சட்டுன்னு கிடைச்சிரும் சட்டுன்னு தெரிஞ்சிரும் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த இடத்த வந்து நிறுத்துற. ஜனமேஜயன் கேட்கிறான், பகவன் சர்வ தர்மஜ்ஞ, அவரை பார்த்து என்ன பண்றான், சர்வ தர்மஜ்ஞ, எல்லா தர்மங்களையும் அறிந்தவரே. அதாவது எது தர்மம் எது அதர்மம், எந்த தர்மத்தை அதர்மத்தை தர்ம பிராந்தியா பண்றோம், அதுதான் முக்கியம். அதர்மத்தை தர்ம பிராந்தியா பண்றோம். அந்த மாதிரி எல்லாருமே எல்லா விதத்திலையும் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க நிஷ்கிருதியே கிடையாதுன்னாக்க அதுக்கும் நிஷ்கிருதிங்கிறது ஒண்ணு இருக்கணும். பகவான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கூட நிஷ்கிருதி இல்லாம கருணை இல்லாதவனாக இருப்பான். நிஷ்கிருதி இருக்குமோ இல்லையோங்கிறதுக்காக சர்வ தர்மஜ்ஞ சர்வ சாஸ்திர விசாரத கலவு அதர்ம பகுலே நராணாம் காகதிர் பவே. இந்த மாதிரி இருக்கும்போது மனுஷியாளுக்கு கணக்கேற்றமே கிடையாதா, கதியே கிடையாதா, அவளுக்கு என்ன கதி ஆகும்? எத்யஸ்தி, அவளுக்கு கதி இருக்கும்னா தது உபாயத்தே தயையா தம் வதஸ்வமே, அதுக்கு ஒரு உபாயம் இருக்கும்னா அந்த உபாயத்தை தயை கூர்ந்து எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு என்ன பண்றான். அவ்வளவு ஜனங்களுக்காகவும் இந்த சிச்சுவேஷன்ல என்ன உபாயம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். வியாசர் சொல்றார், ஏக ஏவ மகாராஜ தத்ரோபாயோஸ்தி நாபரஹா. ஒரே ஒரு வழிதான் பாருக்கு, வேற வழியே கிடையாது.
சர்வ தோஷ நிராசார்த்தம் தியாயே தேவி பதாம்புஜம். சர்வதோஷ நிராசார்த்தம், எல்லா தோஷங்களையும் போனோம்னாக்க தியாயே தேவி பதாம்புஜம். அதான் நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், பகவான், அதாவது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, விசர்க பிந்து மாத்திராணி பதபாதாம் சமஸ்வ புருஷோத்தமா அப்படின்னு நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இல்லையா. சமஸ்வ ஜனார்தனா, சமஸ்வ புருஷோத்தமா, சமஸ்வ மகேஸ்வரன்னு பகவன் நாம ஸ்மரணம் ஒன்னே, அதாவது பிராயஷ்சித்தம் பிராணாயாமகான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பகவன் நாம ஸ்மரணம் ஒன்னே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு நம்ம என்ன பண்றோம், பகவன் நாம ஸ்மரணம் பண்றோம் இல்லையா. அந்த பகவன் நாம ஸ்மரணம் தேவி பதாம்புஜம் அது ஒண்ணுதான் எல்லா பாபங்களையும் போக்க வல்லது அப்படிங்கிறதாக அவர் சொல்றார். சர்வதோஷ நிவாசார்த்தம் தியாயே தேவி பதாம்புஜம் ந சந்தி அகானி தாவந்தி யாவதி சக்திரஸ்தி. அதாவது அம்பாளுடைய பதஸ்மரணம் எவ்வளவு பாபங்களை போக்குமோ அவ்வளவு பாபங்கள் லோகத்திலேயே இல்லை. லோகத்துல இருக்கிற பாபங்கள் அத்தனையும் போக்கும், அதுக்கு மேலேயும் போக்கக்கூடிய சக்தி அதனுடைய சக்தி. ந சந்தி அகானி தாவந்தி, அவ்வளவு பாபங்கள், அகானினா பாபங்கள், அகானி தாவந்தி, அகானி தாவந்தினா அவ்வளவு, ந சந்தி தாவந்தி அகானி, அவ்வளவு பாபங்கள் லோகத்திலேயே இல்லை. யாவந்தி சக்தி ரஸ்திகி, அதான் யாவதி சக்திகி, எவ்வளவு சக்தி அந்த தேவி நாம ஸ்மரணத்துக்கு போக்குறதுக்கு இருக்கோ. நாம்னி தேவியா பாபதாசே தஸ்மாத் பீதி குதோன்றுப. நாம்னி தேவியாக நாம்னி பாபதாசே, தேவியினுடைய நாமஸ்மரணம் பண்ணின அளவுல பாபங்கள் போயிடுறது. அதனால ஜனங்க பயப்பட வேண்டிய காரணம் என்ன, எதுக்காக பயப்படணும்? அது மட்டும் இல்ல, அஜாமில உபாக்கியான மாதிரிதான் அவசேனாபி என்னாம வீரையா உச்சாரிக்கம் எதி. அவசேனாபி தன்னுடைய, அதான் இது வைஷ்ணவால சொல்ல பாருங்க கர்ம ஸ்லோகம்னு, அதாவது சர்வதர்மான் பரித்திய அப்படிங்கிற மாதிரி கர்ம ஸ்லோகம்னு உண்டு. கர்ம ஸ்லோகம்னா பகவான் நம்மளுக்காக சொல்ற ஸ்லோகம், நம்மளுக்கு கொடுக்குற பிராமிஸ். அதுல வராக கர்ம ஸ்லோகம் அப்படிங்கிறது, அதாவது அகம் ஸ்மராமி மத்பக்தம் காஷ்ட பாஷாண சந்நிபம். எவன் ஒருவன் என்னுடைய பேரை ஏதாவது ஒரு காலத்துல அவன் நன்னா இருக்கும்போது, அவன் சௌக்கியமா இருக்கும்போது, அவன் நினைவு நன்னா இருக்கும்போது சொல்றானோ அவனை காஷ்ட பாஷாண சந்நிபம், கட்ட மாதிரி கல்லு மாதிரி அவன் தன் நினைவற்று தன்னையே நினைச்சுக்க முடியாதபடி சூழ்நிலையில தன் கண்ட்ரோல் இல்லாமல் அவன் கிடக்கும் பொழுது, அதாவது அவனுடைய டெத் பெட்ல அகம் ஸ்மராமி, அவனை மத்பக்தம் ஸ்மராமி, அவன் என் பக்தராக அவனை எப்படி கடைத்தேற்றுவது என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அவன் கடைசி காலத்துல அவன் என்ன நினைக்கணும்னு அவசியம் இல்லை, அவனை நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு வராக சரம ஸ்லோகம்னு வராக பெருமான் பூமாதேவிக்கு அனுகிரகம் பண்ணினதாக அந்த வராக புராணத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கு இல்லையா. அதுவும் அவசேனாபி என்னாம, அந்த இடத்துல எதான் சொல்றார், அவன் என் நாமத்தை ஸ்மரிக்கும் பொழுதுன்னா தெரியாம ஸ்மரிச்சா கூட, அவசேனாபி தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாம ஸ்மரிச்சா கூட, லீலையாவாபி விளையாட்டா அவன் சொன்னா கூட, அதாவது என்ன சொல்றேன் பகவன் நாம ஸ்மரணம் பண்றோன்ற எண்ணம் இல்லாமலேயே. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஆத்துல குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது பகவன் நாமாவா பேர் வச்சு விடுறது, கண்ட பேரை வைக்காம பகவன் நாமாவா பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன, குழந்தைகளை கூப்பிடுற சாக்குலையாவது. அதான் நம்ம ஸ்ரீவஸ்து சோமதேவ சர்மாவுடைய புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார், நாராயணான்னு பேர் வச்சுட்டு நானா அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது, நானா நானும் அப்படின்லாம் சொல்லாம நல்லா முழுக்க தாராளமா நாராயணான்னு கூப்பிட்டா என்ன. ஒவ்வொரு வாட்டியும் பகவான் நாமாவை, அதாவது நம்ம பகவானை நினைக்கணுங்கிற எண்ணம் இல்லாத போதும், பகவானை நினைக்கிறதுக்கான வசதிகள் இல்லாத போதும், அதாவது வேலைகள் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும் பொழுதும் குழந்தைய கூப்பிடுற சாக்கிலையாவது நம்ம பகவானை பூர்ணமா கூப்பிடுறோமோ இல்லையோ, பகவான் நாமாவை சொல்றோமோ இல்லையோ. அதனால குழந்தைகளுக்கு எல்லாம் பகவான் நாமாவை வைக்கணும், பகவான் நாமாவை வச்சதோட அந்த பகவான் நாமாவை பூர்ணமா கூப்பிடணும் அப்படின்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி அவசேனாபி லீலையாவாபி, விளையாட்டா சொன்னா கூட, கிம் கிம் தததி பிரஜாதும் சமர்த்தான ஹராதயா, கிம் கிம் தத், அதாவது ததாதி, அது எதெல்லாம் கொடுக்கும். அந்த நாமா விளையாட்டா சொல்லப்படுற நாமா என்ன விதமான சௌக்கியங்களை புண்ணியங்களை நம்மளுக்கு வசதிகளை கொடுக்கும் என்று ஞாதும் ந ஹராதயா சமர்த்தாக. பகவான் பரமேஸ்வரன் மாதிரி இருக்கிறவாளால கூட அந்த புண்ணியத்தை, அந்த சக்தியை பூர்ணமா அவளால சொல்ல முடியாது. பிராயஷ்சித்தம் து பாபானாம் ஸ்ரீதேவி நாம சம்ஸ்மிருதி. பிராயஷ்சித்தம் சர்வ பாபங்களுக்கும் தேவி நாமஸ்மரணம் தான் எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம் அப்படின்னார். தஸ்மாத்
கலிபயாத் ராஜன் புண்ணியக்ஷேத்ரே வசேன்னரஹா நிரந்தரம் பராம்பாயாக நாம சம்ஸ்மரணம் சரே. அதனால என்ன பண்ணலாம், தஸ்மாத் கலிபயாத் ராஜன், அதனால கலிக்கு பயப்படுறவன் புண்ணியக்ஷேத்ரே வசேன், புண்ணியக்ஷேத்திரத்துல வசிக்கட்டும்னார். இந்த வேதாந்தேசிகர் இந்த ரகசிய திரைசாரம்ங்கிற ஒரு கிரந்தம் இருக்கு, அந்த கிரந்தத்தை சொல்லும்போது புண்ணியக்ஷேத்திரம்ங்கிறது எதுன்னு அதை டிஃபைன் பண்றார். புண்ணியக்ஷேத்திரம்னு நம்ம இன்னைக்கு இந்த அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகான்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி கஷேத்திரங்கள்லாம் புண்ணிய கஷேத்திரம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கஷேத்திரங்கள் என்ன ஆகும்னா கலிகாலத்துல ரொம்ப கமர்ஷியலா மாறி போயிடும். அதாவது வர ஜனங்களை கவனிக்கிறதுக்கும் அவளுக்கு வசதி பண்ணி தரேன்னு அவளுக்கு இதெல்லாம் பண்றதுக்குமா ரொம்ப கமர்ஷியலா மாறிட போறது. அப்படி மாறிடுதுன்னா நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷனுக்கும் பகவான தியானம் பண்றதுக்கெல்லாம் இடம் இல்லாம போயிடும். அந்த ஊர்ல பாக்கி ஊர்களை காட்டிலும் அந்த ஊர்ல பாலிடிக்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் அவர் யூஸ் பண்ணல. பட் புண்ணியக்ஷேத்திரம்ங்கிற வார்த்தைகள் என்ன சொல்றாருனாக்கா, புண்ணியக்ஷேத்திரங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு அது எந்த நோக்கத்துக்காக அந்த கஷேத்திரங்கள் பகவான் நாமாங்கிறது அங்க இல்லாம போயிடலாம். அதனால நம்ம எந்த இடத்துல பகவானை நினைக்கிறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம நினைக்கிறதுக்கு வசதி இருக்கோ, ஸோ பகவானை நினைக்கிறதுக்கு வேற விஷயங்கள்ல மனசு டைவர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு, கண்ட பாலிடிக்ஸ்களையும் போகாம இருக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய வார்த்தை. பாலிடிக்ஸ்ங்கிறது நம்ம தமிழ்ல லோக்கல்ல யூஸ் பண்ற மாதிரி டெர்மினாலஜியில நான் யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. அதாவது வம்பு தும்புகள்ல அதுல போகாம இருக்கிறதுக்கு எந்த இடம் சௌரியமா இருக்கோ அந்த இடம் தான் புண்ணியக்ஷேத்திரம். ஸோ புண்ணியக்ஷேத்திரே வசேன் நரஹா நிரந்தரம் பராம்பாயாக நாம சம்ஸ்மரணம் சரே, தம்பாவனுடைய நாமஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும் நிரந்தரம் விடாமல் அப்படின்னு. சித்வா தித்வாச்ச பூதானி ஹத்வா சர்வமிதம் ஜெகத்து தேவியின் நமதி பக்தியாயோ நச பாப்பை விதிப்பியதே. அவன் என்ன வேணா பண்ணலாம். சித்வா தித்வாச்ச பூதானி ஹத்வா சர்வமிதம் ஜெகத்து, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தேவியின் நமதி பக்தியாயோ நச பாப்பை விதிப்பியதே, தேவி நாமஸ்மரணம் பண்றவனுக்கு பாப சம்பந்தம் ஏற்பட போறது, பாப்பம் அவனை தொடாது. ரகசியம் சர்வசாஸ்திரானாம் மயா ராஜன் உதீரிக்கம். இது ரகசியம்னாக்க இந்த சிக்னிபிகன்ஸ் அர்த்தம், முக்கியமான சிக்னிபிகன்ஸ். சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட ஏன்னா பாபத்துக்கெல்லாம் எவ்வளவோ பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஸோ அவ்வளவு பரிகாரங்கள் சொல்லியிருக்கும் போது அதுல சொல்லப்பட்ட இது இந்த ஃபைனல் இம்ப்ளிகேஷன், ஃபைனல் சீக்ரெட்னு சொல்ற பாருங்க, அது என்ன அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட சீக்ரெட் என்னன்னு என்னால உனக்கு சொல்லப்பட்டது. விமர்சித்த தசேஷேன பஜதேவி பதாம்புஜம். இதுக்கு நம்மளுக்கு திங்கிங் வேணும், நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் வேணும், நம்மளுக்கு கன்விக்ஷன் வேணும். இது ரொம்ப, அதாவது அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா போறாது, நம்ம கன்வின்ஸ்டா இந்த காரியத்தை பண்ணணும். அதனாலதான் விமர்சிய ஏத தசேஷன யூ திங்க் ஓவர் இட், பூர்ணமா இது கெட் யுவர் கன்விக்ஷன், கெட் கன்வின்ஸ் அப்படின்றார். விமர்சித்த தசேஷேன பஜதேவி பதாம்புஜம், அம்பாவுடைய சரணாம்புஜத்தை சரணடை. அஜபாம் நாம காயத்ரி ஜபந்தி நிகிலாஜனாக மகிமானம் ஜானந்தி மாயாயா வைபவம் தது. அஜபா காயத்ரிய யார் ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ, அஜபா காயத்ரி தானா அந்த ஹம்ச சோகம்னு தானாகவே, அதாவது நம்மளுடைய மூச்சு காத்தே அந்த மாதிரி காயத்ரி மாதிரி இருக்கிறது. அதனால ஜபம் இல்லாத ஜபம் இல்லையா. அதனால திருவாரூர்ல தியாகராஜாவுடைய சொருபமே அஜபா காயத்ரின்னு. மாயாயாக வைபவம், அது மாயையே நம்மளுக்கு இடத்த கொடுத்துருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதுபடி நடந்துக்கணும். மாயாயா வைபவம் நடக்கு. காயத்ரியின் பிராமணா சர்வே ஜபந்தி ஹிருதயாந்தரே மகிமானம்னு ஜானந்தி மாயாயா வைபவம் தத்து. அதே மாதிரி காயத்ரிக்கும், காயத்ரியினுடைய மகிமையை புரிஞ்சுக்க முடியாது, மாயையினுடைய வைபவம். காயத்ரி, அஜபா காயத்ரி, காயத்ரி எல்லாம் மாயா பராசக்தியினுடைய வைபவம் தான், இந்த குளோரி. ஏன்னா கீதையில கிருஷ்ணர் சொன்னார், அசுத்த சர்வ விக்ஷானாம்னு, விக்ஷங்களுக்குள்ள நான் அசுத்தமா இருக்கேன், அப்புறம் ஆதித்யனுக்குள்ள இவனா இருக்கேன், விஷ்ணுவா இருக்கேன், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அந்த மாதிரி காயத்ரியாவும் அஜபா காயத்ரியாவும் இருக்கிறது அம்பாள் பராம்பிகை மாயதான், மாயா பராசக்தி தான் இருக்கா. ஸோ மாயாயாக வைபவம், வைபவம்னாக்கா அவளுடைய குளோரி, விபூதி அப்படின்னு அர்த்தம். ஏதத் சர்வம் சமாக்கியாசம் யத் பிருஷ்டம் யத் வயா நிருப. ஏதத் சர்வம் சமாக்கியாசம் யத் பிருஷ்டம், யத் பிருஷ்டம் துவயா ஏதத் சர்வம் சமாக்கியாசம், அது அனைத்தும் என்னால உனக்கு சொல்லப்பட்டது. ஏதத் சர்வம் சமாக்கியாசம், இது அத்தனையும் நான் உனக்கு சொன்னேன். யத் பிருஷ்டம் தத்து, எது உன்னால கேட்கப்பட்டதோ அதை சொன்னேன். நான் ஏதோ ஒரு விஷயத்த, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லல. இப்ப அதாவது நான் இப்ப ரெண்டு விஷயத்த சொல்றேன். ஏதத் சர்வம் சமாக்கியாசம், இது அத்தனையும் நான் உனக்கு சொன்னேன். யத் பிருஷ்டம் துவயா தத்து சமாக்கியாதம். ஸோ நான் சொன்ன விஷயங்களும்
எது உன்னால கேட்கப்பட்டதோ அது என்னால சொல்லப்பட்டது. நான் நிறைய சொல்லியிருக்கேன். எது உன்னால கேட்கப்பட்டதோ அதுதான் இது. நீ நான் சொன்ன விஷயத்த ஏதோ நீ கேட்ட விஷயத்துக்கான ஆன்சர் இல்ல, என்னமோ ஏனோ தானோன்னு நான் சொல்லியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காத. நான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். இவ்வளவு விஷயமும் எது உன்னால கேட்கப்பட்டதோ அதுக்கான பதில் தான் அது. அதுதான் இது அப்படின்ற. இதனால யுக தர்ம வியவஸ்தாயாம் கிம் பூய ஸ்ரோது நிச்சதி. இப்ப நம்ம என்ன பண்ணோம், யுக தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு தர்மம் ஒவ்வொரு யுகத்திலையும் ஜனங்க எப்படி இருப்பா, ஏதா இருப்பா, யுகத்துல தர்மங்கள் எவ்வளவு தூரம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு யுக தர்மத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். யுக தர்ம வியவஸ்தையில யுக தர்ம வியவஸ்தைன்னா யுக தர்மத்தினுடைய சிச்சுவேஷன், யுக தர்மத்தினுடைய பொசிஷன் இல்ல சிச்சுவேஷன்ல மேல நீ என்கிட்ட வந்து என்ன கேட்க விரும்புறாய், இதுல என்ன தெரிஞ்சுக்க விரும்புற, மேல என்ன கேட்க விரும்புறாய் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயனை பார்த்து கேட்கிறார். என்ன சொல்றாருங்கிறது வந்து என்னாக்க ஆனானப்பட்ட வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் எல்லாமே இந்த ப்ராப்ளத்துல மாட்டின்னு இருக்கும் போது அவளே காமக்ரோத லோப மோக மத மாச்சரியங்கள்னு சொல்லக்கூடியதுல அவளே இந்த காமக்ரோதாதிகள்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற கோபத்திலிருந்து வெளியில வர முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது என்னன்னு எடுத்து சொல்ல போற. அது என்னங்கிறது அடுத்த இதுல பார்க்கலாம்.